Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories who want so much and more for the child journey. Thank you for being here. வணக்கம். நம்ம டெய்லி லைஃப்ல ஏதாவது ஒன்று கம்பேர் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? அது பெருசு, இது சின்னது, அது வேகம், இது மெதுவு, இப்படி. இதையெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி சிம்பிளா கரெக்டா சொல்றதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பொருட்களை ஒப்பிட்டு பேசுறது எப்படின்னு கத்துக்கலாமா? நீங்க ரெடியா? வாங்க ஜாலியா கத்துக்கலாம். சரி, முதல் ரூலுக்கு போலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சின்ன சின்ன வார்த்தைகளை எப்படி ஒப்பிடுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கிலீஷ்ல கம்பேர் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. இப்போ டால், ஸ்மால், ஃபாஸ்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தைகள் இருக்குல்ல, இத கம்பேர் பண்ணும்போது அந்த வார்த்தையோட கடைசியில ER அப்படிங்கிற ரெண்டே எழுத்தை மட்டும் சேர்த்தா போதும். அவ்வளவுதான். இதுதான் முதல் ரொம்ப முக்கியமான ரூல். இங்க பாருங்க, டால் டாலர் ஆகுது, ஸ்மால் ஸ்மாலர் ஆகுது, அப்புறம் ஃபாஸ்டர் ஆகுது. பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்கு? இங்கே பாருங்கள், அண்ணன் தங்கையோட உயரமாக இருக்கிறார். அதைத்தான் அவர் ஐ எம் டாலர் தேன் மை சிஸ்டர் என்று சொல்கிறார். இங்க பாருங்க, டாலர்ங்கிற வார்த்தை எப்படி யூஸ் ஆயிருக்குன்னு. சரி, சின்ன வார்த்தைகளுக்கு ER சேர்க்கணும்னு பார்த்தோம். அப்போ பெரிய வார்த்தைகளுக்கு என்ன பண்றது? வாங்க அடுத்த ரூல் என்னன்னு பார்க்கலாம். இதோ அடுத்த ரூல். இப்போ பியூட்டிஃபுல், இன்ட்ரெஸ்டிங் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமான வார்த்தைகள் இருக்குல்ல, இதை கம்பேர் பண்ணும்போது நாம அந்த வார்த்தையை எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா அந்த வார்த்தைக்கு முன்னாடி மோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் போட்டா போதும். இங்க பாருங்க, பியூட்டிஃபுல் அதுக்கு முன்னாடி மோர் சேர்த்தா மோர் பியூட்டிஃபுல். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங், மோர் இன்ட்ரெஸ்டிங். வார்த்தையை மாத்தவே இல்ல, முன்னாடி மோர் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். சிம்பிள். இங்க பாருங்க, அம்மா குழந்தைக்கு ஒரு கதை புக்கு காட்டுறாங்க. ஒருவேளை பக்கத்துல இருக்க பொம்மையை விட இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம்? திஸ் ஸ்டோரி இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தென் தட் டாய். இங்க மோர் இன்ட்ரெஸ்டிங் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ சில ஸ்பெஷல் வார்த்தைகளை பத்தி பார்க்கலாம். இந்த வார்த்தைங்க இருக்கே, நாம பார்த்த 2 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாது. இதுங்க கொஞ்சம் வேற மாதிரி. ஆனா கவலைப்படாதீங்க, ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த வார்த்தைகளை நாம கம்பேர் பண்ணும்போது அது டோட்டலா மாறிடும். இதை மட்டும் நாம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா பயப்படாதீங்க, இது எல்லாமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தைகள் தான். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, குட் அது பெட்டர் அப்படின்னு மாறும். அதே மாதிரி பேட் அது வர்ஸ் அப்படின்னு மாறும். நாம குடர்னோ பேடர்னோ சொல்லவே மாட்டோம் இல்லையா? இதுதான் அந்த ஸ்பெஷல் சேஞ்ச். ஆஹா, இந்த சந்தோஷமான மொமெண்ட் பாருங்க. குழந்தை எவ்வளவு பெருமையா அவங்க வரைஞ்சதை காட்டுறாங்க. நேத்தை விட இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறத தான் டுடே இஸ் பெட்டர் தென் எஸ்டர்டே அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப பாசிட்டிவான, நமக்கு நாமே சொல்லிக்கக்கூடிய ஒரு நல்ல வாக்கியம் இல்லையா? சூப்பர். இப்போ நாம 3 முக்கியமான ரூல்ஸ் கத்துக்கிட்டோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா? அப்போதான் இதுவும் இன்னும் நல்லா மனசுல பதியும். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி வருது. Which is faster? அப்படின்னா எது வேகமானது? இந்த படத்தை பாருங்க, ஒரு பொம்மை கார் இருக்கு, ஒரு பாப்பா தவழ்ந்து போகுது. சொல்லுங்க பார்க்கலாம், இதுல எது வேகமா போகும்? ஆமா, கரெக்ட், the car is faster. ஓகே, அடுத்த கேள்வி. Which is bigger? எது பெரியது? இப்போ நம்ம கிச்சன்ல இருந்து ஒரு கேள்வி. ஒரு பெரிய பாத்திரம் இருக்கு, ஒரு சின்ன டம்ளர் இருக்கு. இதுல எதுங்க பெருசு? நீங்களே சொல்லுங்க பாப்போம். சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. The pot is bigger. ரொம்ப நல்லா பண்றீங்க. பிராக்டிஸ் பண்ணதான் எதுவுமே ஈஸியாகும். நாம ஒவ்வொரு நாளும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்பிக்கையோட முயற்சி பண்ணுவோம். இப்போ இந்த வாக்கியத்தை என் கூட சேர்ந்து நீங்களும் ரொம்ப பெருமையா சொல்லுங்க. I am better than yesterday. நான் நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா இருக்கேன். இது இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கே ஒரு சூப்பரான மந்திரம். அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லுங்க, My English is improving. ஏன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகுது? நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு சின்ன வார்த்தை கூட ஒரு பெரிய வெற்றி தான். சரி, இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நீங்க எதையெல்லாம் கம்பேர் பண்ணி பாத்தீங்க? உங்க வீட்ல, வெளியில? டாலர், ஸ்மாலர், மோர் இன்ட்ரெஸ்டிங் இந்த மாதிரி வார்த்தைகளை உங்க டெய்லி பேஜ்ல யூஸ் பண்ணி பாருங்க. தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சூப்பரா இங்கிலீஷ் பேசுங்க.